ஆரம்ப காலத்திலே வந்து இதில் யாருமே சொல்லாத ஒரு உண்மை என்னென்னா, அருள் வந்து டெல்லியில் வந்து தன்னுடைய பிஎல் டிகிரியை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அடிக்கடி காட்மாண்ட் போயிட்டு வருவார். கிருஷ்ணன், மணலி மாத்தூர் சிவா, சி சிங் ராஜா மற்றும் சம்போ செந்தில் போன்ற எத்தனை பேருமே வந்து காட்மாண்டில் மீட் பண்ணுற பழக்கத்தை நீண்ட நாட்களாக வச்சுருந்துருக்காங்க. ஆர்கனைஸ்டு மர்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு இவங்க வந்து காட்மாண்டிலேருந்து அப்படியே தாய்லாந்து போகிற பழக்கமெல்லாம் இருக்குது. டீம் ஏ வந்து யாரானா ஹரிஹரனோட வந்து ஹரிஹரன், சம்போ செந்தில், மணலி மாத்தூர் சிவா, கிருஷ்ணன் இவங்கெல்லாம் தனி டீமாகவே இயங்கியிருக்காங்க. அந்த டீமு தான் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு காட்டுக்கு இந்த 8 பேர்த்தை அனுப்பி வச்சுருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க போட்ட எவ்வளோ பணம், கிட்டத்தட்ட இதுலேயே வந்து 1 கோடி ரூபாய் கணக்கு வந்துருச்சு. அப்போ எத்தனை கோடி ரூபாய் விலை பேசப்பட்டது அப்படிங்கிறத நோக்கி இப்போ காவல்துறை இப்போ வந்து ஏபிசி அப்படின்னா பி வந்து சம்போ செந்திலும், சி வந்து பொன்னைப்பாலும் ஆயிட்டாங்க. இப்போ ஏ யார்? கூலிப்படைக்கொலை, ஆர்கனைஸ்டு மர்டர். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ராமர் பாண்டியன் கொலைக்கும் தீபக் ராஜாவுடைய கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு இருக்குது. எப்படின்னா கிருஷ்ணன், சிவா, இன்னும் ஒரு ஆள் 3 பேர் சேர்ந்து இங்கே கொலை சம்பவம் முடிஞ்சோடனே திருச்செந்தூர் போயிருக்காங்க. மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் அது வந்து ராமர் பாண்டியன் கொலைக்கும் தீபக் ராஜாவுடைய கொலைக்கும் ஈக்குவல் அதே மாடல் தான் இருந்திருக்கு. தென் மாவட்டத்தில் கொலையோடு இதை ஒப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒப்பிட வேண்டும். 6 பேர் உள்ளே வந்தாங்க, ஒரே மாதிரியான இடத்துல வெட்டினாங்க. காலு கழுத்து தலை, காலு கழுத்து தலை, காலு கழுத்து தலை அப்படின்ட்டு இந்த ஒரே மாதிரி வெட்டினாங்க. இவங்கெல்லாம் தென் மாவட்டம் தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது திருமாவளவன் குறிப்பிடும்போது பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் மட்டும் அரங்கேற்றப்பட்டு வந்த இது மாதிரியான கூலிப்படை கொலையெல்லாம் இன்று சென்னை வரை நகர்ந்து வந்திருக்கிறது. நம்ம சபாநாயகர் திரு அப்பாவு ஜஸ்ட் லைக் தட் அவர் கடந்து போகிறார். கொலையெல்லாம் நடக்க தான் செய்யும். ரகுபதி வந்து புதுசாக வந்து புதுசாக ரவுடிகள் உருவாகிறாங்க. நாங்கள் பெரிய ரவுடியை பிடிச்சி போட்டால் அப்புறம் எதுக்கு வந்து ஓட்டு கேட்க வரீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர், வடசென்னையில் பல தீர்வு காண முடியாத வழக்குகளுக்கு தீர்வு கண்டவர், சிறந்த விசாரணைக்காக முதல் விருது தங்கப்பதக்கம் வென்றவர் திரு ராஜேந்திரன் ராஜா ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ச்சியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அடுத்தடுத்து கைது செய்த இந்த நிலையில் வந்து அவர்கள்லாம் வெளிநாடுக்கு தப்பி சென்றதாகவும் ஒரு நியூஸ் பரவிட்டு வருது. எப்படி தப்பி செல்கிறாங்க, அவங்களை எப்படி பிடிக்க முடியும், அடுத்து அது நடவடிக்கை என்னது எப்படி இருக்கும் காவல்துறையிலேருந்து? இன்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்டபடி 21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்து முதல்ல வந்து ஆஜர்படுத்தப்பட்டாங்க பார்த்தீங்களா? ஆஜர்படுத்தப்பட்ட வழக்கு முதல்ல கைது செய்த 8 பேர் சொன்னாங்க இல்லையா? அந்த 8 பேருமே வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்ட்டு ஒரு பெரிய பேச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுமே வந்து இது ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இது ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் தானா சமூகம் பூராமே வந்து ஆர்வமாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் அல்லது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க. இதில் இந்த ஆர்கனைஸ்டு மர்டரில் எப்போவுமே தம்பி இப்போ தான் இது ஏற்கனவே பல கொலை வழக்குகளில் தீர்வு காண முடியாமல் போயிடுச்சு. இது வந்து இத்தனை தலைவர்களும் வந்து இதில் வந்து தலையிட்டு கோட்டையை நோக்கி கேள்விகள் கேட்டதுனால இப்போ அருண் அவர்களுடைய தலைமையிலும் சிபிசிஐடி போலீஸும் வந்து துருவி விசாரித்து இந்த குரல்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த கேள்விகள்லாம் பதில் கொடுத்துட்டு வர்றாங்க. அதில் பார்த்திங்கன்னா இவர்களெல்லாம் ஆஜர்படுத்தப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு விடை வந்திருக்கு. இப்போ பின்னாடி இருந்து டீம் ஏ அப்படின்னு முதல்ல அறிஞ்சவர் டீம் ஏ, அதுக்கப்புறம் டீம் பி அப்படின்னு இன்னொன்று வந்துச்சு. இது வந்து பி டீமாக மாறி அது ஏ டீமாக மாறிடுச்சு. எங்கேருந்து
அருளை வந்து முத கஸ்டடி எடுத்து விசாரித்தாங்க பார்த்தீங்களா. அருளுக்கு வந்து விசாரிக்கிற பொழுது தான் ஹரிகரனுடைய தொடர்பு வருது. அது பார்த்திங்கன்னா ஹரிகரனை விசாரித்ததுக்கு அப்புறமே மீண்டும் ஒரு முறை வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க. கஸ்டடி எடுத்து வரும்போது பொன்னைப்பாலு, அருள், ராமு, பொன்னைப்பாலு, அருள், ராமு 3 பேரையும் கஸ்டடிக்கு போகும்போது அழுகுறானுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து திருவேங்கடம் அப்படிங்கிறவர் வந்து நம்ம எடுத்தபோது என்கவுண்டர் பண்ணிட்டாங்க போலீஸு. நாங்களும் உயிரோடு இருப்போமா இருக்க இல்லையான்னு தெரியலன்ட்டு நீதிமன்றத்தில் வந்து அழுகுறானுங்க. அழுகுறது போது அவர் நீதிபதி அவர்களுடைய கூக்குரலையும் வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு, இருந்தாலும் வந்து காவல்துறை விசாரணை வந்து இதனால் வந்து தடை பெற்றக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் கவனத்தில் கொண்டு, இதில் முக்கிய குற்றவாளி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அருள் சொன்னபடி பார்த்திங்கன்னா அருளுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ஹரிகரனுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ அருளுடைய ஸ்டேட்மெண்ட், அருள் ஏற்கனவே வந்து கஸ்டடியில் எடுத்துகிட்டு விசாரிச்சிட்டதுனால இன்னும் ஒரு 3 நாள் அருளையும் ஹரிகரனையும் வச்சு கம்பைன் பண்ணி விசாரிக்க வேண்டியதுங்கிறத நீதிமன்றம் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணியிருக்கு. புரிஞ்சுக்கிட்டு ஹரிகரனுக்கு வந்து 5 நாட்களும் அருளுக்கு 3 நாட்களும் கொடுத்தாங்க. இந்த ஹரிகரனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் இந்த சம்போ செந்திலும் சிசிங் ராஜாலாம் வர்றாங்க. சம்போ செந்தில் டாபிக் அவர் ஆரம்பிச்சோடனே அதில் 15 பேர் வர்றாங்க. அந்த 15 பேரில் வந்து இப்போ அடையாளம் காணப்பட்டவர்கள் 9 பேர். அதில் மணலி மாத்தூர் வழக்கறிஞர் சிவா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து கைப்பற்றி விசாரிக்கிற போது அடுத்த புதிர் என்ன கிளம்புதுன்னா, நான் வந்து சம்போ செந்திலுடைய உத்தரவின் பேரில் இயங்கக்கூடிய ஆள். நான் வந்து மணலி மாத்தூரில் இருக்கேன். நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், கிருஷ்ணன் அப்படிங்கிறவரையும் இன்னொரு நபர் பேரையும் சொல்கிறார். சிவா, கிருஷ்ணன், மாத்தூரில் இன்னொரு ஆள். நாங்கள் 3 பேருமே வந்து சம்பவம் நடக்கிற வரைக்கும் இருந்தோம். அப்புறமே இம்மீடியட்டாக வந்து நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டோம். ஒரு கார் எடுத்துகிட்டு திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் யாருக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்க, நீங்கள் வந்து ஸ்டேட்டை விட்டே புறப்பட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னது யார்? ஏனென்றால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா சிசிங் ராஜா ஏற்கனவே வந்து ராஜமுந்திரியிலேருந்து 2வது மனைவி வீட்டில் போலீஸ் சுற்றி வளைக்கும் போது ராஜமுந்திரிக்கு அந்த பக்கம் போயிட்டார். அருள் இருக்கார் பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே ஆரம்ப காலத்திலே வந்து இதில் யாருமே சொல்லாத ஒரு உண்மை என்னென்னா, அருள் வந்து டெல்லியில் வந்து தன்னுடைய பிஎல் டிகிரியை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அடிக்கடி காட்மாண்ட் போயிட்டு வருவார். இதுதான் வந்து அடிப்படையாக போலீஸ் கிடைச்ச தகவல். அதை தான் நானும் வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டேன். அதை தான் நம்ம பதிவு செய்யணும் மீண்டும். அருள் வந்து அடிக்கடி காட்மாண்ட் போயிருக்காரு அப்படின்னா இதில் யாரெல்லாம் அருள் கூட போனாங்க அப்படின்னு பார்த்தா ஹரிகரன், கிருஷ்ணன், மணலி மாத்தூர் சிவா, சிசிங் ராஜா மற்றும் சம்போ செந்தில் போன்ற எத்தனை பேருமே வந்து காட்மாண்டில் மீட் பண்ணுற பழக்கத்தை நீண்ட நாட்களாக வச்சுருந்துருக்காங்க. இந்த ஆர்கனைஸ்டு மர்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு இவங்க வந்து காட்மாண்டிலேருந்து அப்படியே தாய்லாந்து போகிறது பழக்கம்லாம் இருக்குது. தாய்லாந்து, இந்த கீழே நாடுகள் மலேசியா மற்றும் லாவோஸ், பர்மா போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து இவங்க பயணம் பண்ணுறாங்க, ரிப்பீட்டடாக பயணம் பண்ணுறாங்க அப்படின்னு தகவல் இருக்குது. ஸோ இவர்கள் 4 பேருக்கும் வந்து இந்த தாய்லாந்து, லாவோஸ், பர்மா போன்ற இடங்கள்லையும் இந்த நேபாளிலேருந்து அவங்களுக்கு ஃப்ளைட் பிடிச்சி அனுப்பி வைக்கிற இடத்துலையும் நேபாளில் தங்கிட்டு அவங்க பயணம் பண்ணுற ரூட்டுலாம் வந்து இப்போ போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு இதில் வந்து வழக்கில், ஏனென்றால் வந்து இந்த நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், தொல் திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர், பாரதிய கட்சியினுடைய ஸ்டேட் தலைவர் அண்ணாமலை அவர்கள், ஸோ இத்தனை மாநில தலைவருமே வந்து திமுகவை நோக்கி, தட் இஸ் அரசை நோக்கி டிமாண்ட் வச்சுருக்காங்க. இதில் வந்து போலி குற்றவாளிகள் வந்து இருக்கிறவங்கள வந்து எலிசிட் பண்ணிவிட்டு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து இதுக்கு தீர்வு காண வேண்டும், இல்லை என்றால் வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே பராமரிக்கப்படுவதாக ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு டிமாண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிமாண்டை நல்லா உணர்ந்ததுனால இப்போ வந்து இவ்வளோ தூரம் இது போயிட்டுருக்கு.
இப்போ வந்து காணாமல் போயிருக்கவங்க தலைமறையாக இருக்கவங்க சி சிங் ராஜா சாதாரண ஆள் இல்லை. 33 வழக்கு, 8 கொலை வழக்கு இருக்குது. சம்பவ செந்திலுக்கு 4 கொலை வழக்கு மற்றும் கடத்தல் வழக்குகள் போன்றவை. சம்பவ செந்திலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16-17 வழக்குகள் சம்பவ செந்திலுக்கு இருக்குது. இப்போ கிருஷ்ணன், மணலி மாத்தூர் வக்கீல் சிவா, இவங்களுடைய எல்லாமே வந்து குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான். ஆனால் இவர்கள் வந்து தனியாக இயங்கியிருக்காங்க. டீம் ஏ வந்து யாருன்னா ஹரிஹரனோட வந்து ஹரிஹரன், சம்பவ செந்தில், மணலி மாத்தூர் சிவா, கிருஷ்ணன், இவங்கெல்லாம் தனி டீமாகவே இயங்கியிருக்காங்க. அந்த டீமு தான் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு ஸ்பாட்டுக்கு இந்த 8 பேர்த்தை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த 8 பேர் வந்து கூலிக்கு வந்தவங்க. இந்த 8 பேருமே வந்து வெட்டிட்டு போய் கேஸ் வாங்கிக்கிறவங்க. ஸோ கேஸ் வாங்கிறதுக்கு வந்தது தான் இந்த 8 பேர். இவங்க 8 பேருமே வந்து சரணடைஞ்சோடனே போலீஸ் வந்து 8 பேரும் அவர் நம்ம முன்னாள் கமிஷனர் சந்தீப் ராய் ராத்தூர் சொன்னார் பார்த்தீங்களா, அது அவருடைய பிறந்தநாள், தன்னுடைய அண்ணனுடைய பிறந்தநாளுக்குள் வந்து ஆற்காடு சுரேஷ் உடைய பிறந்தநாளுக்கு ஆற்காடு சுரேஷனுடைய பிறந்தநாளுக்கு முன்பு தனது அண்ணனை கொன்றவனை பழி தீர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் புன்னைப்பாலு அவருடைய சகாக்களோடு சேர்ந்து இந்த கொலை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அப்படியே வந்து சத்தமே இல்லாமல் அமைதியாக இருந்தால் அந்த 8 பேரோடவே கதை முடிந்திருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 21 பேர் அப்படின்னு கைதானவர்கள் 21 பேர். தலைமறைவாக இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிருஷ்ணன், சம்போ செந்தில், சி சிங் ராஜா, இன்னும் முகிலன், விஜயகுமார், விக்னேஷ் போன்ற 6-7 பேர் கைது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து டீம் ஏ, டீம் பி, டீம் சின்னு இருக்குது. இப்போ வந்து முதல்ல வந்து சரண்டர் ஆனவங்க டீம் சி ஆகிட்டாங்க. என்ன, சம்போ செந்தில் அன்கோ, சி சிங் ராஜா இவங்க வந்து டீம் இது டீம் ஏன்னு இருந்தாங்க. இல்லை, இப்போ வந்து சம்போ செந்தில் பி டீம் ஆகிட்டார். என்னங்க, பொன்னைப்பாலு சி டீம் ஆகிட்டார். இப்போ ஏ யார் அப்படிங்கிறது தான் போலீஸ் விசாரிச்சுட்ருக்கு. ஏன்னா யார், மலர்கொடியுடைய அக்கௌண்ட்லேருந்து அருளுக்கும் மற்ற ஆட்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆச்சு. மலர்கொடி அவ்வளோ பெரிய பணத்தை, சொந்த பணத்தை செலவு பண்ணலை. இந்த டிரான்சாக்ஷன் யார்? இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, மணலி மாத்தூர் சிவா என்ன சொல்கிறாரு, மணலி மாத்தூர் சிவா நான் வந்து சம்பவ செந்தில் கொடுத்த கால வசூல் பண்ண பணத்தெல்லாம் இந்த கொலையாளிகளுக்கு நானும் செலவு பண்ணியிருக்கேங்கிறாரு. யாரெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பொன்னைப்பாலு அவருடைய அண்ணனுடைய பிரேஸ்லெட்டை வைத்து 3 to 4 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க சொல்கிறானே. அஞ்சலை 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்களா? இவங்க ஒரு 50 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்களா? இப்போ மணலி மாத்தூர் சிவா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேங்கிறாரு. 9 லட்சம் அவர் வீட்டிலேருந்து கைது. இந்த கொலைக்காக வாங்கின பணம், ஆம்ஸ்ட்ராங்குடைய எதிரிகளெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க போட்ட எவ்வளோ பணம், கிட்டத்தட்ட இதுலேயே வந்து 1 கோடி ரூபாய் கணக்கு வந்துடுச்சு. அப்போ எத்தனை கோடி ரூபாய் விலை பேசப்பட்டது அப்படிங்கிறத நோக்கி இப்போ காவல்துறை பயணம் செஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ஏபிசி அப்படின்னா பி வந்து சம்பவ செந்திலும், சி வந்து பொன்னைப்பாலும் ஆகிட்டாங்க. இப்போ ஏ யார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. வெளிநாடுகளுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். வெளிநாடுகளுக்கு தப்பி போகிற பொழுது தக்க ஆதாரங்களை சேகரிப்பார்கள். இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. லுக் அவுட் நோட்டீஸ்னால் என்ன, இப்போ வந்து சி சிங் ராஜா இருக்கார் இல்லையா, சி சிங் ராஜா, சம்போ செந்தில், மணலி இந்த கிருஷ்ணன் மற்றும் அவருடைய சகாக்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு, புகைப்படம்லாம் அவங்க வீட்டில் போய் சேகரிச்சிடுவாங்க. சேகரிச்சுட்டு அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், பழைய வழக்குகளில் அவங்க ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சு இந்தியா முழுவதுமே வந்து எல்லா கிரைம் ரெக்கார்ட் பீரோ மூலமாக எல்லா காவல் நிலையங்களுக்கும் தகவல் சொல்லிடுவாங்க. எல்லா ஏர்போர்ட்டுக்குமே வந்து தகவலை கொடுத்து இவர்கள் வந்து எங்கேயாவது டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா, இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அந்த இமிக்ரேஷனில் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிடுவாங்க. இவங்க எங்கேயாவது ஏர் ட்ராவல் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக அவங்க அரெஸ்ட் ஆகிடுவாங்க. அது இல்லாமல் இவங்க வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிற பொழுது திருட்டுத்தனமாக வந்து பார்டரை தாண்டி போயிட்டு இருந்தாங்க, அல்லது தனியான வாகனங்களில் மாட்டுடையில் வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து வேறு மாதிரி தப்பிச்சே இருக்க முடியும். இதே வந்து தகவல் வந்து இன்டர்போல் மூலமாக, இன்டர்போல்னால் என்ன, உலகளாவிய காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. இன்டர்போல் மூலமாக தாய்லாந்துக்கு கொடுக்கப்படும். இப்போ எப்படி வந்து ஜாஃபர் சாதிக் வழக்கு இருந்தது பார்த்திங்களா,
ஜாஃபர் சாதிக் வழக்கில் தகவல் யார் கொடுத்தாங்க? அமெரிக்காவும், நியூசிலாந்து வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்குது, அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்தியன் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது. அந்த இந்தியன் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது தான் நம்ம இன்டெலிஜென்ஸ், இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ராக் பண்ணி பார்க்குற போது ஒன் டே ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆக அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய குற்றத்தை பண்ணிவிட்டு வெளிநாடுகளில் போய் பதுங்கி இருந்துட்டு வராமே போயிடுவாங்க. அந்த நாட்டுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து டூரிஸ்ட் பாஸ்போர்ட்டில் இப்போ இவங்க போவாங்க, ஓவர் ஸ்டேயில் மாட்டிக்குவாங்க அங்கே. ஸோ அந்த காவல்துறையில் இவங்களுடைய புகைப்படமெல்லாம் பரிமாறப்பட்டிருந்தால் அவங்க அந்த ஊரில் ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தாவோ அல்லது ஓவர் ஸ்டே பண்ணியிருந்தாவோ அவங்க மாட்டிடுவாங்க. தகவல்கள் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டின்னு பேர், அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டின்னா இந்த கிழக்காசிய நாடுகளுக்குள்ளெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளிகள் வந்து பதுங்கி இருந்தால் அந்த குற்றவாளியை பற்றிய தகவல் பரிமாறிக்கொள்வதற்கும் அந்த குற்றவாளியை பிடித்து எங்களோட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கும் ஒரு நாடோடு ஒரு நாடு ஒத்துப்போகிறோம்னு எல்லாம் சைன் ஆகியிருக்காங்க, அந்த சைன் பண்ணியிருக்காங்க. எனவே இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இவங்க அத்தனை பேரையும் வந்து தொடர்ந்து கண்காணிக்கும், கூடிய விரைவில் அவர்களையும் கைது செய்து இந்திய நீதிமன்றத்தில் நிறுத்தப்படும், கண்டிப்பாக நிறுத்தி விடுவார்கள் என்று. ஏன்னா தமிழக காவல்துறை வந்து இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்து பண்ணுறாங்க. இந்த டிகேட்லேயே இருக்கிற பெரிய கூலிப்படை கொலை ஆர்கனைஸ்டு மர்டர். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துக்கும் இதுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ராமர் பாண்டியன் கொலைக்கும் தீபக் ராஜாவுடைய கொலைக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தொடர்பு இருக்குது. எப்படின்னா கிருஷ்ணன், சிவா, இன்னும் ஒரு ஆள் 3 பேர் சேர்ந்து இங்கே கொலை சம்பவம் முடிஞ்சோடனே திருச்செந்தூர் போயிருக்காங்க. திருச்செந்தூரில் யார்கிட்ட அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்க, அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் கொடுத்து வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சது யார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து விடை காண வேண்டிய புதிராக இருக்குது. அதை நோக்கியும் காவல்துறை பயணம் செஞ்சிட்ருக்கு. கூடிய விரைவில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமிழக காவல்துறை கண்டிப்பாக பதிலளிக்கும், அதுவரை காத்திருப்போம். சார், இந்த குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க அந்த முருகன் கோயில் போனதுக்கும் இதே போல தான் தீபக் ராஜா படுகொலையாக இருந்தாலும் சரி, ராமர் பாண்டி கொலை வழக்கெல்லாம் இருந்தாலும் சரி, தென் மாவட்டங்களில் வந்து இப்போ அதிக ரவுடிகள் வந்து இருக்கதாகவும் அங்கேருந்து தான் கூலிப்படை செயல்படுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த தென் மாவட்டங்களுக்கும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலைக்கு என்ன சார் சம்மந்தம்? ஏன்னா அங்கே உள்ளவங்க அந்த முக்கிய புள்ளிங்கிற ஒரு நபர் வந்து இதில் தலையிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாடல் ஆஃப் ஆப்ரேஷன், செய்முறை குற்றம்னு சொல்லுவாங்க. கூலிப்படையை வந்து செய்முறை குற்றம் அப்படி சொல்லுவாங்க. மோடஸ் ஆப்ரேண்டின்னு சொல்கிறது போலீஸில், மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு சிம்பிளிஃபை சொல்லி பொதுமக்களுக்கு புரியும்படி சொன்னால் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். அது வந்து ராமர் பாண்டியன் கொலைக்கும் தீபக் ராஜாவுடைய கொலைக்கும் ஈக்குவல் அதே மாடல் தான் இருந்திருக்கு. ரைட்டு. தென் மாவட்டத்தில் கொலையோடு இதை ஒப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒப்பிட வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் 10 பேர் சுற்றி வந்து வளைத்தார்கள், 6 பேர் உள்ளே வந்தாங்க, ஒரே மாதிரியான இடத்துல வெட்டினாங்க. ஒரே மாதிரி கால் கழுத்து தலை, கால் கழுத்து தலை, கால் கழுத்து தலை அப்படின்ட்டு இந்த ஒரே மாதிரி வெட்டினாங்க. இவங்கெல்லாம் தென் மாவட்டம் பண்ணியிருந்தாங்க. அதாவது திருமாவளவன் குறிப்பிடும்போது பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் மட்டும் அரங்கேற்றப்பட்டு வந்த இது மாதிரியான கூலிப்படை கொலையெல்லாம் இன்று சென்னை வரை நகர்ந்து வந்திருக்கிறது அப்படி தான் திருமாவளவன் குறிப்பிடுறார். நீங்கள் திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மட்டுமே அரங்கேற்றப்பட்டு வந்த கூலிப்படை கொலையானது இப்பொழுது நகர்ந்து சென்னை வரை வந்துவிட்டது. இதற்கு ஒரு முடிவு காணாவிட்டால் தமிழக அரசுக்கு இருக்கிற அவப்பெயரை நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. கொலை நகரம் ஆகிவிட்டதா தமிழ்நாடு அப்படின்னு திரு பழனிசாமி அவர்கள் திரும்ப வந்து அரசை நோக்கி தினமும் கொலை அப்படின்னு சொல்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா 200 நாட்களில் 500 கொலைகள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி 200 நாட்களில் கடந்த 200 நாட்களில் 500 கொலைகளுக்கு மேலே நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கொலை செய்கிற விதம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. திரு ராமதாஸ் அவர்களும் திருப்பி வந்து இந்த மாதிரியான கொலை நகரமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருப்பது
தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சீர்குலைப்பதாக இருக்குது. அந்த கலாச்சாரம் இப்போ தென் மாவட்டத்திலேருந்து அந்த கூலிப்பட கலாச்சாரம் வந்து எடுத்து ஆமாம், அப்படி வந்து ஒரு ஒரு மாபெரும் கலாச்சாரம். இப்போ மாடு இப்படி அவுத்து விடும்போது பார்த்திங்கன்னா அனைத்து சமூக மக்களும் என்னங்க, போன வருஷம் வந்து மாட்டை பிடிச்சி அடக்கணும் மேலே கொஞ்சம் கோபமாக கூட இருந்திருப்பான். இந்த வருஷம் ஒன்று சேர்ந்துருவான். வருஷம் வந்து இந்த கலாச்சார திருவிழாக்கள்லாம் என்ன செஞ்சுது அப்படின்னா, கபடி போட்டி நடக்கிறதா இருக்கட்டும், ஓட்டப்பந்தயம்னா ரேக்குலர் ரேஸு, எல்லா ரேஸ்லேயுமே வந்து வெற்றியாளர்கள் தனது வெற்றியை தக்க வைத்துக்கொள்வதற்கு பாடுபட வேண்டும், தோல்வியாளர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்காக பாடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினையை பதிவு செய்கிறது தான் இந்த விழாக்கள்லாம். அதுதான் கலாச்சாரம். கலாச்சாரத்தை வந்து விளையாட்டுகளுக்குள்ளும் வாழ்வியலுக்குள்ளும் புகுத்தி, அதான் இப்போ இந்து மதம் அப்படின்னு இப்போ இந்து அமைப்புகள்லாம் பாரதிய அமைப்பு இந்து மதத்தை சார்ந்த அமைப்பு எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து மதத்தில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா உட்கருத்து, இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, அது வந்து ஒரு கலாச்சாரம். நீண்ட நெடுங்காலமாக ஆயிரம் ஆண்டுகளாக எம் மக்கள் வாழ்வியல் வழிகளை வகுத்து எந்தெந்த வழிகளெல்லாம் வந்து எதிர்கால சமுதாயத்துக்கு உகந்ததாக இருக்குமோ அதை வந்து பண்பாடு என்ற வார்த்தையிலாலும், விழாக்கள் என்ற முறையிலும், போட்டிகள் என்ற முறையிலும், என்னங்க வழிபாடு என்ற முறையிலும், சடங்குகள் என்ற முறையிலும் பதிவு செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த கலாச்சாரம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கலாச்சாரங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு செயல். பாரம்பரியமாக வரும். அப்போ அந்த நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து தென் மாவட்டங்களில் கொலை குற்றவாளி கூலிப்படை கலாச்சாரங்கிறது வந்து அப்போ பாரம்பரியமாக இருக்குது இல்லை. அந்த பாரம்பரியத்தை கெடுக்கிற அளவுக்கு வரக்கூடாதுன்னு தான் ராமதாஸ் பதிவு பண்ணுறார். ராமதாஸ் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இது வந்து விவசாய கலாச்சாரம். இதில் வந்து மாடுபிடி சண்டை போடலாம், கபடி போடலாம், சைக்கிள் ரேஸ் பண்ணலாம். இவங்க வந்து எல்லா ஜாதியும் ஒருங்கிணைந்து விழாக்கள் கொண்டாடி ஒருவருக்கொருவர் வந்து அன்பு பாராட்டுதல், பண்பு பாராட்டுதல், என்ன மெச்சுதல் போன்ற நல்ல பல கருத்துக்களை வந்து சமூகத்துக்கு பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம கலாச்சாரம். கூலிப்படை கலாச்சாரமான தென் மாவட்டத்தில் இருக்குது இல்லை, அது இப்போ தான் அறிமுகப்படுத்துது. இந்த லெவல்லே வந்து இதை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா தலைவர்களும் பதிவு செய்கிற ஒரு செய்தியாக இப்போ இருக்குது. அந்த தென் மாவட்டத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எங்கிருந்தோ கொண்டு வந்த ஒரு புதிய கலாச்சாரத்தை, இப்போ கொலை பண்ணுறதுலாம் நம்ம நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கோவப்பட்டவன் எடுத்து வந்து பெரும்பாலும் வந்து அருவாளில் வெட்டினவங்க பாதி பேர் தப்பிச்சிருவாங்க. கோபத்தில் கொலை செய்கிற கொலைகள் நடந்து கொண்டு தான் இருந்தது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா திரு ரகுபதி அவர்கள் சொல்கிறார், கொலையெல்லாம் நடந்து தான் இருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சபாநாயகர் திரு அப்பாவு அவர்லாம் வந்து அப்பாவு மேலாம் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவர் வந்து சட்டசபையில் இருக்கிற 230 எம்எல்ஏக்களை வந்து அவ்வளோ பேரும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆற்றல் வேணும் அப்படின்னு நினச்சேன். அவர் ஜஸ்ட் லைக் தட் அவர் கடந்து போகிறார். கொலையெல்லாம் நடக்க தான் செய்யும். ரகுபதி வந்து புதுசாக வந்து புதுசாக ரவுடிகள் உருவாகிறாங்க, நாங்கள் பெரிய ரவுடியை பிடிச்சி போட்டால் அப்புறம் எதுக்கு வந்து ஓட்டு கேட்க வரீங்க, நாங்கள் வந்து தமிழ்நாட்டை அமைதி மாநிலமாக மாற்றுறோம், கல்வியாளர் உள்ள மாநிலமாக மாற்றுறோம், வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் வேலை கொடுக்குறோம். 65 லட்சம் பேர் நம்ம இளைஞர்கள் பட்டதாரிகள், ஒருத்தர் 2 பேர் இல்லை பிரதர், 65 லட்சம் பேர் பதிவு பண்ணிவிட்டு வேலை இல்லாமல் இருக்கான். ஆனால் பல முதலீட்டாளர்களை உள்ளே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் திராவிட மாடல் அரசாக செய்கிறோன்னு சொல்கிறாங்க. இல்லை, பல முதலீட்டாளர்கள் உள்ளே வந்தாங்க, சரிதான். கம்பெனி ஆரம்பித்தாங்க, சரிதான். நம்ம தமிழர்களுக்கு வேலை கொடுத்தாங்களா? இல்லை. இப்போ நாற்று நடுறதுக்கே வந்து பீகார்காரன் வந்துட்டான், ஏன்னா மத்திய பிரதேசக்காரன் வந்து களை எடுத்துகிட்டு இருக்கிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்பெனிகளுக்குள்ளே கூட வந்து இப்போ கர்நாடகாவில் என்ன செய்கிறாங்க, மண்ணின் மைந்தர்களுக்கு கம்பெனிகளில் வேலை, இப்படி ஒரு புதிய புரட்சி உருவாகிட்டு இருக்குதா இல்லையா? இந்த புரட்சி உருவாகிறதுக்கு என்ன காரணம்? மண்ணில் மைந்தர்களுக்கு வேலை கொடுக்காம கம்பெனி ஆக்கிறவங்க நல்ல கூலி அடிமையாக இருப்பாங்க. என்னங்க, அது மீண்டும் வந்து அந்த அடிமைத்தனத்தை உருவாக்குற மாதிரி பீகார்காரன் இங்கேயே வந்து 4 சப்பாத்தி போட்டு கொடுத்தா 8,500 ரூபா கொடுத்தா அவன் வந்து இரவும் பகல் இங்கேயே கிடப்பாங்கிறதால அவங்க வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு வேலை பார்க்குறாங்க.
என்னங்க, அதாவது நியாய விலை கூலி, நியாயமான கூலி, வேலைக்கேற்ற ஊதியம் அப்படி கொடுத்து ஒரு சிஸ்டத்தை இப்போ நம்ம ஆட்கள் திடீர்னு ஒரு யோசனை பண்ணுறாங்க. கல்யாண வீட்டிலேயே வந்து பிராந்தி சப்ளை பண்ணிடலாமா? விளையாட்டு கிரிக்கெட் போட்டி நடந்தால் அதுக்குள்ளேயே போய் பிராந்தி சப்ளை பண்ணிடலாமா? இனிமேல் யாரும் ஸ்விக்கி சொமோட்டோலாம் சப்ளை பண்ணலாம், ரேஷன் கடையிலையும் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடையில் வந்து சப்ளை பண்ணிடலாமா? ஸ்விக்கி சொமேட்டோவில் பண்ணிடலாமா? இனிமேல் யார் வீட்டில் சாவு நடந்தாங்கன்னா அவர் செத்து போயிட்டாருன்னு பதிவு பண்ணால் அந்த வீட்டில் கொண்டு போய் 10 லிட்டர் வச்சு விற்றுலாமா? இதெல்லாம் வந்து நாங்கள் காவல்துறையில் இருந்ததுனால தம்பி, இந்த சாவு வீடு அல்லது திருவிழா காலங்களில் இந்த சாராயக்காரங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடித்து விரட்டிடுவோம். டேய், ஒழுங்காக ஊரில் திருவிழா நடக்கணும், செத்து போனவனுடைய பாடி ஒழுங்காக ஊர் போய் சேரணும்னா அந்த சாராயக்காரனை பிடிச்சி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளே போட்டுருவோம். இப்போ வந்து அரசாங்கமே வந்து ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் நாங்கள் வந்து சாராயம் வைக்கிட்டோமான்னா யாரை பிடிச்சி உள்ளே போடுறதுன்னு தெரியல. இப்போ அப்போ இந்த கூலி கொலைகளுக்கு வந்து முக்கியமான காரணம் மது போன்ற கஞ்சா, மது தான். மது இப்போ ராமதாஸ் வந்து தலையில் அடிச்சுக்கிறாரு. அன்புமணி ராமதாஸும் அப்பாவும் பையனும் வந்து தலையாக அடிச்சுக்கிறாங்க. என்னங்க, இந்த கஞ்சா போதையிலும் இந்த ப்ரௌன் சுகரு, மெத்து, இது குட்காவை வந்து அன்புமணி பேசாத நிமிடம் இல்லை. அன்புமணி தலையாக அடிச்சுக்கிறாரு. குட்காவே இந்த புகையிலை பொருளே வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அது கேன்சரை உருவாக்கும், ஒரு கொடிய நோயை உண்டாக்கக்கூடியது. எனவே அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் இந்தியாவுக்கே சட்டம் போட்டதுங்க. நான் தயவு செஞ்சு அதை அனுமதிக்காங்கன்னா பார்த்தா வந்து அரசியல் பின்புலத்திலேருந்து தான் எல்லாம் கடத்துகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றைய தினம் வந்து புதிய பஸ் நிலையத்திலேருந்து ராமநாதபுரத்தை கொண்டு போயிட்டு ராமநாதபுரத்துலேருந்து இலங்கை கடற்படைக்கு நீண்ட நாட்களாக நம்ம என்ன நினச்சிருக்கிறோம், ஜாஃபர் சாதிக்கை கைது பண்ண உடனே இது ஒரு வழியாக இவ்வளோ பெரிய இதை நிறுத்திட்டோன்னு பார்த்தா ஜாஃபர் சாதிக்கு வந்து தொலைபேசி வழியாக சொன்னாரா, இல்லை ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இன்னும் பல வியாபாரிகள், பெரும் வியாபாரிகள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவிற்கு போதைப் பொருள் இப்போடைய டிரான்ஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஜோனாக வந்து தமிழகத்தை மாற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்சிபி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு தான் வந்து பிடிக்குதே ஒழிய மாநில அரசு என்ஐபிக்கே வந்து ஸ்ட்ரென்த்து போடாமல் இருக்குது. என்ஐபிலே வந்து 55 பேர் வேக்கண்டாக இருக்காங்க, 181 பேர் தான் வேலை பார்க்குறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 55 வேக்கண்ட் இருக்குது. இல்லைங்க, வேலையற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து இளைய சமூகம் வந்து போதைக்குள்ளே போய் அடிமையாகாமல் காப்பாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போர் தொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி ஒரு போரை வந்து தொடுக்காமல் வேண்டாம் மது, வேண்டாம் போதை அப்படி அந்த காலத்தில் வந்து கல் குடிச்சிட்டு ஏதோ வந்து கல் குடிக்கிறதுக்கு போனால் கூட தோப்பு இருக்கும், தோப்பு பக்கத்தில் போய் குடிச்சிட்டு அங்கே தோப்புலேயே படுத்து தெரிஞ்சு வந்துடுவான், அல்லது கல் குடித்தா ஸ்மெல் அடிக்கணும்னு போய் கிழிச்சிட்டு வருவான். தெரியாமல் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயத்த ஊரில் வந்து இப்போ நம்ம கிராஸ் பண்ணி எங்கே போனாலும் இதோ பார், ஒரு அழகான பெண்ணை போச்சு என்ன ஏசி பார் அப்படின்னு போட்டு வச்சுருக்கான். என்னங்க, போட்டு வந்து கடந்து போகிறவன் அத்தனை பேருமே உள்ளே என்ன கொலைக்களங்கள், பள்ளிக்கூடம் முறைசாரா கல்வின்னு சொல்லுவாங்க, முறைசாரா கல்வின்னு. என்ன செய்யுதுன்னா பாரில் போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து என்னங்க கலந்து பேசி பாருக்குள்ளேயே வந்து எவனாவது ஆப்போசிட் டீம் வந்து அங்கேயே அடித்து கொலை. அந்த கவுண்டர் எடுத்து பார்த்தோம்னா அது ஆயிரக்கணக்கான கொலை இது வரைக்கும் பாருக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கொலை நடக்குது. கஞ்சா போதையில் கொலை நடக்குது. என்னங்க, ப்ரௌன் சுகர் போதையில் கொலை நடக்குது. இப்போ பார்த்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கஞ்சா போதையில் இருக்கிற பசங்களை வந்து தட்டி கேட்டு ஒரு தலைமை ஆசிரியரை போய் வெட்டுறான். என்னங்க, மாணவர்கள் ஆசிரியர்களை ஸ்கூலில் போய் வெட்டுற ஒரு அநியாயம் கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து கண்ணுற்று கவனிக்க வேண்டிய வந்து துறை. அவர் திரு முத்துசாமி அவர்கள் வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு அமைச்சர் வந்து எப்படி வந்து இந்த வியாபாரத்தை பெருக்கலான்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்கார ஒழிய இந்த மாதிரி வந்து மது போதையில் வந்து அடிமையாகி அதிலே வந்து நோயுற்று போனவர்களை வந்து ரிகாபிலிட்டேஷன் பண்ணுறதுக்கு எத்தனை செக்டார் இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் திரு முத்துசாமி அவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் வந்து நல்லா வந்து ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் திருவென்று தான் மொழிப்பார். தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.